இல்லையே, நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவை பற்றி ஒரு உண்மையினை உனக்கு இன்று உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. உனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த அப்பனிடத்திலே இருக்கின்றது. அது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள நீ ஆர்வத்தில் இருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, உன் உயிரான உறவிடமிருந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை என்று நீ நம்புகின்றாய். அது உண்மைதான். ஆனால் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அதன் காரணமாகத்தான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நடக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயத்தை நீ அறிந்திருக்கவில்லை. நீ எதை பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் நம் வாழ்க்கைக்கு அவசியமான சில விஷயத்தை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக உன் எதிர்காலத்தில் வந்து நிற்கும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கு சற்று பதட்டம் வந்து விட்டதல்லவா? நம் உறவை பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எதிர்மறையை சொல்லிவிடுவார்களோ? அப்படி ஏதேனும் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா? ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கை அல்லவா? இதில் பிரச்சனை ஏதும் ஏற்பட்டால் இதை விட்டுவிட்டு வேறு எங்கு செல்ல முடியும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிதாக இல்லை. உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமி, அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நீ எத்தனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்பதையெல்லாம் நீயாகவே சிந்தித்து பார். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய துணையானது சில நாட்களுக்கு முன் உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் என் முன்னால் வந்து சொல்லி கொண்டிருந்தார். அவர் நீ எப்படி என்னிடத்தில் வந்து வேண்டுதலை எல்லாம் வைக்கின்றாயே அதை பற்றி அவர்களும் என்னிடத்தில் பேசினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி வேண்டி கொண்டிருந்தார்கள். என் தங்கமே, அவர் உன் மீது வைக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, உயிரான உறவு என்று சொல்லும் போதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த உயிரானது உறவு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவர்கள் நினைவுகள் எல்லாம் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான். நீ எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு எப்பொழுதும் கொடுத்து விடாதீர்கள் அப்பனே என்றுதான் என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றி எண்ணங்களை அவர்கள் மனதில் அதிகமாக இருக்கின்றது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ ஒரு நாளும் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்காணிப்பாக இருக்கின்றார்கள். என் செல்லமே, அவர்களுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள். இப்பொழுது சூழ்நிலை காரணமாக பொருளாதாரத்தின் சற்று பின்தங்கி இருப்பதனால் அவர்களால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று நினைக்கின்றார். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணங்கள் அவருக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. காரணமாகத்தான் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு முடிவையும் அவர்களாக தெளிவாக எடுக்க முடியவில்லை. அதன் காரணம்தான் சில நாட்களாக மன உளைச்சலோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க கூடாது என்பதற்காகவே சில இடங்களில் பின்பற்றி வருகின்றார்கள்.
என் அன்பு குழந்தையே, எங்கே நீ ஏதாவது கேட்டு அவர்களால் முடியவில்லை என்று சொல்லிவிடும் காரணம் வந்து விடுமோ என்று அவர்கள் கொஞ்சம் பதட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நீ சில நேரத்தில் நடந்து கொண்ட விதம். அவர்களுடைய பொருளாதாரம் தாழ்ந்து மிக பெரிய பயத்துடன் இருக்கின்றார் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? அவருக்கு தக்கவாக நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அவருக்கான சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது சில விஷயத்தில் எல்லாம் கவனமாக நடந்து கொள்வதுதான் தன் குடும்பத்தோடு நடக்க முடியும். மட்டுமல்லாமல் நீ ஒரு துணையாக அவருக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் பிள்ளையே, எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் மீது நீ மிகுந்த அக்கறையோடு தான் இருக்கின்றாய். செலவுகளுக்கோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஒரு நாளும் ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் அவர்களால் உன்னுடைய தேவைகளை எல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், நீ ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றி எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீயாக எதையாவது ஆசைப்பட்டு கேட்டாலும் தவறில்லை என்றுதான் அவர் நினைக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா? உனக்காக என்ன வேணுமானாலும் அவர்கள் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, அதுவும் நீ உயிராக நினைக்கின்ற ஒரு துணை கிடைப்பது மிகவும் பாக்கியமான விஷயம். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒரு துளி அளவு கூட கள்ளம் கபடமில்லாத அன்பு உங்கள் இருவரிடத்திலும் இருக்கின்றது. இருவரும் புரிந்து கொண்டு நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். என் செல்லமே, தனக்கென்று உண்மையான அன்பு யாருக்குமே இல்லாமல் தவிக்கின்ற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே, உனக்கு கிடைக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். இது போன்ற அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்தது கிடையாது. இதையெல்லாம் என் செல்ல குழந்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, பொருளாதாரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கின்றதே, செலவுகள் அதிகமாக இருக்கின்றதே என்றெல்லாம் நீ பயப்படாதே. உங்கள் இருவரையும் சாமர்த்தியம்தான் இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரே காரணமாக அமையும். அது மட்டுமல்லாமல் என் அன்பு குழந்தையே, இப்படி சூழ்நிலையில் மாற்றுவதற்கு இந்த அப்பன் உங்களுக்கு துணை செய்கின்றேன். நாளை என்பது வாழ்க்கையில் ஏற்பட்டு வருகின்ற சிந்திக்காமல் நாளைய நாள் எனக்கான வெற்றி பெறக்கூடிய நாள், எனக்கான மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கின்ற நாள் என்று நினைக்க வேண்டும். சந்தோஷமாக வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கான சூழ்நிலையை நான் ஒவ்வொரு நாளும் இனி ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை முன்னேற்ற பாதையில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது உன் துணையை விட உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால்தான் அதனை உன்னுடைய கையில் இந்த அப்பன் கொடுக்கப் போகின்றேன். அதை இனி பாதுகாத்து அல்லது விட்டு விடாவது உன்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் அதை கைமீறி விட்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அவர்களிடத்தில் எத்தனையோ திறமைகள் எல்லாம் இருக்கின்றது. அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்பிக்கை. எந்த நிலை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நான் இருக்கின்றேன் என்பது போன்ற நேர்மறையான வார்த்தைகள் நீ சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால்
வாழ்க்கையில் எல்லோரும் சேர்ந்து விடும்போது யாராவது ஒருவரின் வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டார்களா? நமக்கான உதவிகள் யாரும் செய்ய மாட்டார்களா? ஒரு ஆறுதல் கெடுத்து விட மாட்டார்களா என்றுதான் உள்ளம் ஏங்கும். அப்படிப்பட்ட அந்த விஷயம் உன்னிடத்தில் அவருக்கு கிடைக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சிறப்பானதாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் துணை பற்றி இந்த விஷயத்தை நீ நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா? அது மட்டுமல்லாமல் நீ சரியாக செய்து வந்தால் போதும். உன்னுடைய அப்பன் உங்களுக்கு வழித்துணையாக இருந்து உங்களை முன்னேற்ற பாதையில் நான் செல்ல வைப்பேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.